2 வண்டி இருக்காங்கன்னு சரின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ணதா சொல்கிறாங்க. அது அதன் அடிப்படையில் தான் இப்போ புலன் விசாரணை பண்ணிட்டு அது புலன் விசாரணையில் இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல் பெருசாக சொல்ல முடியாது. பட் இதில் நீங்கள் சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த நீங்கள் தெளிவாக காமிச்சிருக்கீங்க. நாங்கள் இது புலன் விசாரணை எனக்கும் பார்த்துட்டு சொல்லுவோம். இல்லை பாலியல் ரீதியாக அப்படி துரத்துறாங்கன்னு அப்படின்னு ஒன்றும் இது வரைக்கும் புலன் விசாரணை அப்படி ஒன்றும் வரலை. இப்போதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட 4 குற்றவாளிகள் எடுத்திருக்கோம். அவங்க அது மாதிரி ஒன்றும் கருத்துக்கள் இல்லை. எங்கள் புலன் விசாரணை அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ அதை பற்றி ரொம்ப விவரமாக பேசணும்னா புலன் விசாரணை கேட்டு போகும். அதனால் அதில் என்னங்க சொல்லுங்க. கண்டிப்பாக விசாரிச்சிருக்கோம். அவங்க வாகனத்தில் இடிச்சாங்கன்ற ஒரு கிளைம் இருக்கானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாகனத்தில் இடிப்படலை எதுவும். இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது என்னென்னு புலன் விசாரணையில் இது அவுட்கமாக வெளியில் வரும். இல்லை 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 வண்டி ஓட்டணும் இல்லை, குடிபோதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இதில் கட்சிக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததாக பார்த்துருப்பீங்க. அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணையும் தெரிய வரல. இப்போது நம்ம இந்த 7 குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம். 7 பேரில் 6 பேர் ஒரு 5 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க. ஒரு நபர் வெளிமாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருத்தர் இப்போ படித்து முடிச்சிட்டாரு, வேலை பார்த்துட்ருக்காரு. இதில் ஒரு பர்டிகுலர் நபர், அதை நீங்கள் செய்தியில் போட்டிருந்தீங்க, சந்துருன்னு பேர் போட்டிருந்தீங்க. அந்த நபருக்கு ஏற்கனவே சிட்டி லிமிட்டில் ஒரு 2 குற்ற வழக்குகள் இருக்குது. அது சம்மந்தமாக அது புலன் விசாரணை மேற்கொண்டு. இல்லை 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 அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது அன்னைக்கு நைட்டு வராங்க, அந்த முட்டுக்காடு பிரிட்ஜில் யூட்டர்ன் போட்டு போகிறாங்க. அது மேற்கொண்டு இதில் நடந்த சம்பவம் தான். இல்லை 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 அது நான் அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். அது மாதிரி எதுவும் இல்லை. புகார்தாரர் 24 நைட்டு விடிஞ்சா 25ங்க அன்னைக்கு நடந்த சம்பவம். புகார்தாரர் அடுத்து வராங்க, 26ஆம் தேதி காலையில் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம். ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம். 4 தனிப்படைகள் அன்னைக்கு அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானு விவரமாக பார்த்துருக்கோம். சிசிடிவி ஆராய்ஞ்சிருக்கோம். அப்புறம் டோல்கேட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் திருப்பி நம்ம வழக்கும் பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை ரோந்து வாகனத்தை பொறுத்த மட்டும் எங்கிட்ட இப்போ ஈசிஆர் பேட்ரோலிங்க 3 பேட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது. அதனால் உடனுக்குடன் நீங்கள் அன்னைக்கு இந்த புகார்தாரர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் காவல்துறை அங்கே ரீச் ஆகிறாங்க. அந்த புகார்தாரரே சொல்கிறாங்க, எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க, இது மாதிரி காவல்துறை உடனே எங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துருக்கு. அதனால் இப்போ அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேலே எதுவும் இல்லை. ஆமாம் ஓகே. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது 2 காரு. ஒன்று தார் வெஹிக்கிள், இன்னொன்று சஃபாரி வெஹிக்கிள். அதுதான் நீங்கள் தொலைக்காட்சியில் காமிக்கிறீங்க. அதில் என்னென்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2012 2011 அந்த மாதிரி இயர்ஸில் வாங்கின கார். அது பல பேர் கை மாறி இப்போ குற்றவாளிகளாக யார் நம்ம சொல்கிறோமோ அவங்ககிட்ட இப்போ பயன்பாட்டில் இருக்கு. இல்லை சந்துருன்றவர் அது இப்போ வச்சிருக்கார் காரை. அது ஒரு 3 பேர்கிட்ட கை மாறி அவர்கிட்ட வந்திருக்கு. அது ஒரிஜினல் ஓனர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்காரர். இன்னும் பேர் மாற்றப்படாமல் அவர் வழியாக இப்போ அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். ஆமாம் சந்துரு தான் பயன்படுத்திட்டு இருக்கார். ஆமாம் அதாவது ஒருத்தர் அனீஷ்னு ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு ஃபினான்ஸ்லேருந்து வாங்குறாரு. அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துகிட்டு வந்தார் ஒரு 6 மாதத்துக்கு காலத்துக்கு முன்னாடி.
அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு வர்றாரு. திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது. அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்காரு தினமும், எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி. அவரு தான் இவர் தவறாக பயன்படுத்தியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேலே இருக்கு. சந்துரு மேலே சிட்டி லிமிட்ல 2 குற்ற வழக்கு. என்னங்க? அந்த தார் வெஹிக்கிள் வந்து இங்க ஊட்டியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப பயன்படுத்துறாரு. அவருடைய பையன் தான் வச்சிருக்காங்க. எது இந்த 2 காருமா? இல்ல இல்ல இல்ல, சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த காரை கரெக்டாக நம்ம எடுத்து சீஸ் பண்ணியிருக்கோம், பறிமுதல் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டடியில் தான் இப்போ இருக்கு. சந்துரு சிட்டி லிமிட்ல கேசஸ் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து ஒரு பெருசாக கேஸில் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்கு. ஆமாம், ஒரு கடத்தல் வழக்கம், இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்று இருக்கு. அதில் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார். இல்லை, சந்துரு மட்டும் எடுக்க வேண்டியது, இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கு. இல்லை நம்ம இப்போ மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக மிக விரைவில் 1 or 2 நாளில் கைது பண்ணிடுவோம். கைது ஆனது பேர் கண்டிப்பாக சொல்லணுமா? அவங்க கல்லூரி மாணவர்கள். இல்லை, எல்லாருமே கல்லூரி மாணவர்கள். அதனால 20 வயசு வேண்டான்னு நினைக்கிறேன். புலன் விசாரணையில தான் இருக்கு, பார்த்துக்கலாம். சந்துரு இல்ல அரசியல் பிம்பல் ஒன்றும் கிடையாது. அவரு எப்படிங்க? சந்துரு வந்து பெருசா வேலை இல்லை. முன்னாடி ஒரு செல்போன் இல்ல, அவர் வந்து முன்னாடி 2017 வாக்குலயே ஒரு படிச்சிருக்காரு, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன செல்போன் கடை வச்சு வேலை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்காரு. நிரந்தரமான வேலையில இல்லை. அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது. இது மேல் கேட்டுட்டே இருக்கீங்க. புலன் விசாரணை சம்பந்தமா கேளுங்க, கரெக்டா எடுங்க. அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போறாங்க. வேற புகார்தாரரும் வந்து நைட்டு 2 மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. திருப்பி ஒரு 3 நாளுக்கு அவங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு, காணத்தூர் லிமிட்ல. ஸோ அதனால குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் போலான்னு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இல்ல அதுல அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்ப வேணாம். அதுல வந்து முற்றிலும் சந்துக்கு ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருக்கு, அவ்வளவுதானே தவிர இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு. நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரிய வரும். இல்ல 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 அது மாதிரி இல்ல, ஒண்ணு இல்ல. அது மாதிரி இல்ல இல்ல, ஒரு வண்டி இடிச்சிருச்சான்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் புலன் விசாரணையில் இருக்கு, பார்த்துட்டு பண்ணிடலாம். அந்த கார் 2 காரும் வாகன சோதனை இல்லையா, ஏன் அந்த கார் அந்த டைம்ல நம்ம பிடிக்க முடியல? ரெண்டாவது, குடியரசு தினத்துக்கு எல்லா பகுதியிலுமே நம்ம லைட்டா செக்யூரிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க, சென்னை சிட்டியும் சரி புறநகர் பகுதியும் சரி. ஏன் அந்த சமயத்துல நம்மளால பிடிக்க முடியல அவங்கள? அதாவது பிடிக்க முடியலன்னு இல்லை, அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிப்ளாய்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தாரரே நீங்கள் விசாரிச்சிங்கனாலும் சொல்லுவாங்க, அவங்க கார் வந்தோடனே ஒரு கரெக்டாக ஒரு 3:10 3:15 நம்ம பீட் போலீஸ் வந்து இல்லை 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 காணத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றோம். அதை பார்த்துட்டு தான் புகார்தாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதனால் காவல்துறை வெறுமச் நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க, இருந்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய சின்ன இது இந்த சம்பவம் எல்லாமே ஒரு 3 நிமிஷத்தில் நடந்த விஷயங்கள். இல்லை ரொம்ப அதிகமான டீடைல்ஸ் அதில் பெருசாக நம்ம போய் ரொம்ப இல்லை அதில் இல்லை நம்ம இது எல்லாமே புலன் விசாரணையில் இருக்குது. அதனால் ரொம்ப அதிகமாக உள்ளே போவேன்னா இருக்கிற நம்ம என்ன ஃபேக்டோ அதை கேளுங்க, நம்ம வில் ஆமாம். ஆனால் அந்த வீடியோ வந்தது காவல்துறை அதிகாரிகள் கூட
இந்த வீடியோ என்ன நடந்தது தெரியலன்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது வழக்கும் வந்து தாமதமாக பண்ணணும். ஏன் அவர் தாமதம் பண்ணிச்சா? அலட்சியம் காட்டணுமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனை, சென்சிட்டிவான விஷயம். ஒரு பெண்கள் வந்துட்டு இதுமாரி ஒரு ப்ராப்ளம் வீட்டில் தொடர்ந்து அண்ணா புகார் தராங்க. ஏன் நம்ம நடவடிக்கை எடுக்கல? ஏன் எப்பவே பதிவு தாமதமாச்சு? இல்லை, இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்லேருந்து காலதாமதம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா 24 விடிஞ்சா 25 அந்த மாதிரி டேட்டில் தான் அந்த அதிகாலையில் நடக்குது. 25ஆம் தேதி வரல, 26ஆம் தேதி புகார்தாரர் வராங்க காவல் நிலையத்துக்கு. வந்தவுடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுவோம். உடனே எந்தவித காலதாமதமின்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துகிறோம். அவங்க சொன்னது, புகார்தாரர் சொன்ன உண்மைத்தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்குறோம்னா, சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம், டோல்கேட் செக் பண்ணுறோம், வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். இது மாதிரி நிறையா விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை போக்குவரத்து போனாலுக்கு நம்ம மாற்றி கொடுக்குறோம். அதனால நம்ம வளர்ச்சியோட ஒரு குற்றச்சாட்டு 100% 100% அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவாக திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய போலீஸார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல, அப்படியா இது எங்க நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காணத்தில் காவலத்தில் புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. ஏன் அவங்க அலட்சியமா நம்ம செயல்படணும்? இல்லை, அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நம்மகிட்ட தெரிவிக்கலையா? இல்லை, நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு. அது சம்மந்தமாக தான் நம்ம 2 நாள் அந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம். காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ சரியான முறையில் நியூட்ரலாக நம்ம செயல்பட்டு இருக்கோம். புலன் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம். 7 பேர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சம்பவத்தில் வந்தவங்களில் 4 பேர் கைது செஞ்சுருக்கோம். 3 பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் ஊராட்சி மன்ற தலைவரோட மகன் சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உதவி பண்றதா சொல்றாங்க. யார் பேப்பர்ல அந்த செய்தியெல்லாம் வந்திருக்கு? இல்லை, அது மாதிரி ஊடகங்களில் பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவறான கருத்துக்களை தயவுசெய்து மக்கள் முன்னாடி கொண்டு போக வேண்டும். இல்லை, அதாவது இதில் புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கேஸில் சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார்? அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள். அப்பா அம்மா வேறு வேறு தொழிலையோ வேறு வேறு இதில் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசுறதுக்கு இல்லை. இல்லை, அப்படி இல்லை, அதை பற்றி நம்ம விசாரிச்சு தான் சொல்லணும். இப்போவே அவசரப்பட வேண்டாம். இல்லை, அதில் இவங்க இல்லை, இதில் ஒரு ரொம்ப டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்ட இந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சுருவோம். அதில் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே அவர் ஸ்டூடெண்ட், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்னால ஒரு பழக்கம் வருது. எல்லாம் சின்ன பசங்க, அதனால் பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. ஏற்கனவே நம்ம ஈசிஆர் ரோட்டில் நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். இன்னமும் அதிகப்படுத்திடுவோம். முட்டுக்காட்டில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக இன்ஃபர்மேஷன். ஆமாம், சந்துருவோட சேர்ந்து 2 பேர். இல்லை, இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் இன்னைக்கு ப்ரெஸ்க்கு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இன்னும் ஒரு 1-2 நாளில் நம்ம கண்டிப்பாக அவங்களையும் எடுத்துருவோம். இது உள்நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க புகார்தாரர் அவங்க எடுத்த பதிவை இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வெளியில் லீக் அவுட் ஆயிடுச்சு. யார்? இல்லை, மாணவர்கள்லாம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள். அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. மக்கள் மத்தியில் வந்துட்டு பாலியல் செய்திகளாக தான் பேசுது பேச்சு மக்கள் காணப்படுது. இது தொடர்ந்து போயிட்டு இதுக்கான விழுப்பம் வந்துட்டு அந்த புகாருடைய சாராம்சம் வந்து காவல்துறைக்கு இருந்து வரதே. அதான் இப்போ நம்ம சொல்கிறோமே, நீங்கள் ஓப்பனாக கேட்டீங்க, எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அதனால் அது மாதிரி தவறான இது எதுவுமே செய்திகள் இல்லை. இது முழுக்க அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. நியூட்ரலாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். காவல்துறை தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும். பெரிய ஒரு விவகாரம், பெண்கள் சம்பந்த விவகாரம். அதுக்கப்புறம் கடைசி அந்த காரை வந்து நிறைய பஞ்சர் குத்தி பதிப்பெல்லாம் சொன்னாங்க. அது வந்து ஒரு வளர்த்த எப்படி கண்டுபிடிச்சா சொன்னீங்களா? இல்லை, எப்படி கண்டுபிடிச்சா?
அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்ககிட்ட இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்கிறோம். இதில் வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது. புலன் விசாரணை இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போகிறோம், நம்பர் வாங்க போகிறோம். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி கருத்துக்கள் எதுவும் இல்லை. இல்லை, அதான் அதில் தனிப்படைகள் அமைச்சிருக்கோம், 6 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வேறு இடத்துல இருந்தாங்க, யாரும் இங்கே சென்னை உட்பட்டு பக்கத்தில் இல்லை. இருந்தாலும் வேறு இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிச்சிருக்கோம். இல்லை, அதை பற்றி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது இது ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும், வேண்டாம். இல்லை, கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு இடத்துல இருந்துச்சு, நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கல்லூரி மாணவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அவங்க இந்த மாதிரி மோட்டிவ், என்ன மோட்டிவ் சார் இவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ்? இதனுடைய பேஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாமல் சம்மந்தம் இல்லாத 2 பேர் வந்து இவங்க டார்கெட் டிக்கெட் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. அதனால என்ன ரீசன், அது பேஸ் ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? என்ன காரணத்துக்காக அவங்க வந்து இவங்க மேலே அட்டாக் பண்ண வந்தாங்க? அந்த பையன் ஓடி வந்து கார் கண்ணாடி அடிக்கிறான், அந்த அளவுக்கு பண்ணுறான், ஒரு இல்லை, அது வந்து ஒன்றும் இல்லை. அதான் நம்ம சொல்கிற புலன் விசாரணை என்னன்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப டித்தக்கீங்க. அதில் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமோன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான், ஒரு பிம்பம் தான் அது. அது மாதிரி ஒன்றும் நடக்கலை. ஆனால் அது விசாரணையில் நமக்கு தெரிய வந்திருக்கு, நம்ம மேற்கொண்டு அதை சொல்லலாம். வேற ஒன்றும் அதில் ஒன்றும் மோட்டிவ் இல்லை. 100% மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈசிஆர் பகுதியில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அதனால தான் மக்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க. இருந்த போதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம். மேற்கொண்டு இந்த முட்டுக்காடு பிரிட்ஜு பக்கத்தில் இன்னும் 2 கேமராஸ் அடிஷனலாக போட்டதாகவும் இருக்கும். தேங்க்யூ. ஈசிஆரில் பெண்களை இளைஞர்கள் துரத்திச் சென்ற விவகாரம் குறித்து பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் அரசியல் தொடர்பு ஏதும் இல்லை என்றும், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 7 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள், இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இன்றும் 3 பேர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விஸ்வேஸ்வர் இல்லை, அதோட போதுமானது. இதெல்லாம் கல்லூரி மாணவர்கள். விஸ்வேஸ்வர், சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின், விஸ்வேஸ்வர். இல்லை, வெளியில் தனியாக எல்லாம் வெளியூர் பசங்க இங்கே படிக்கிறாங்க. எஸ், தேங்க்யூ.